போர்டிங் மாஸ்டர் என்று அனைவராலும் அன்பாக அழைக்கப்படுகிற ராசையா டேவிட் தனபாலசிங்கம் அவர்கள் கல்லூரியில் இணைந்தது 1954 ஆண்டு. தன்னுடைய பணிக்காலம் முடிவதற்கு முன்னரே விருப்ப ஓய்வு பெற்றது 1988 ஆண்டு. யாழ்ப்பாண கல்லூரியில் விடுதியின் உணவு பொறுப்பாளராகவும் சிற்றூழியர்களின் மேற்பார்வையாளராகவும் பணியாற்றி கல்லூரிக்கு பெருமை சேர்த்தவர் போர்டிங் மாஸ்டர். சாண்டர்ஸ் ஹாஸ்டல், செல்லையா ஹாஸ்டல், பங்கர் ஹால், அவுலன் ஹால் என யாழ்ப்பாண கல்லூரியின் 4 விடுதிகளிலும் மாணவர்கள் கூட்டம் நிரம்பி வழிந்த 70களிலும் 80களிலும் உணவு பொறுப்பாளராக இருந்து அனைவரது தேவையையும் விருப்பத்தையும் நிறைவேற்றினார் போர்டிங் மாஸ்டர். சங்கானையில் பிறந்து வட்டுக்கோட்டையில் வாழ்ந்து வந்த போர்டிங் மாஸ்டர் தன்னுடைய வாழ்நாளின் அதிக நேரத்தை யாழ்ப்பாண கல்லூரியிலும் வட்டுக்கோட்டை மக்கள் மத்தியிலுமே கழித்துள்ளார். விடுதி மாணவர்கள் அனைவரையுமே ஒரு தந்தையைப் போல நேசித்து அவர்களுடைய உணவு தேவையை மிகவும் சிறப்பாக நிறைவேற்றினார் போர்டிங் மாஸ்டர். கள்ளம் கபடற்ற எதிரிகளற்ற வாழ்க்கை வாழ்ந்து மறைந்து போன தன்னுடைய தந்தையாரை நினைவு கூர்கிறார் யாழ்ப்பாண கல்லூரியின் முன்னாள் ஆசிரியை திருமதி ஜெயந்தினி மித்திரரஞ்சன் அவர்கள். உங்கள் தந்தையாரை நீங்கள் எவ்வாறு நினைவு கூர்கிறீர்கள்? அப்பா எங்களோட மத்தியில் எங்களோட மனதில் நிறைய நல்ல பாடங்களை கற்று தந்துட்டு போயிட்டார். நான் அப்பாவை நாங்கள் மிஸ் பண்ணுறோம். அநேகமாக அப்பாவே எல்லாரும் போர்டிங் மாஸ்டர்ன்ற அழைக்கல இன்றைக்கு வரைக்கும் எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலையும் போர்டிங் மாஸ்டர்ன்ற மகள் என்று சொல்லி தான் எல்லாரும் அழைக்கிறார்கள். அதைவிட்டு நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். எங்களுடைய அப்பா வீட்டில் எங்களோட ஸ்பெண்ட் பண்ணின டைமிலும் பார்க்க பள்ளிக்கூடத்திலையும் மற்றும் ஊர் மக்களிடையேயும் ஸ்பெண்ட் பண்ணின செலவழித்த நேரங்கள் தான் அதிகமாக காணப்படுகிறது. அப்பா ஒரு நல்லொரு மனிதன் என்று எல்லாராலும் சொல்லப்பட்டுவதை நான் கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அப்பா ஒரு எல்லாருக்கும் உதவி செய்யும் மனப்பான்மை. இன்றைக்கும் விடுதியில் காணப்பட்ட மாணவர்கள் அப்பாவின் உணவின் தரத்தை பற்றி சொல்லும் பொழுது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் உணவூட்டி தங்களை வளர்த்தார், தாங்கள் இந்த நிலையில் இருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லும் பொழுது மிகவும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அப்பா எங்களிடம் எனக்கு கற்றுத்தந்த பாடம் நேர்மையாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், மற்றவர்களின் மனதை புண்படுத்தக்கூடாது என்று அப்பா சொல்லி தந்தது எனக்கு இன்றைக்கும் நான் அதை கடைப்பிடித்து வருகிறேன். அவர் எங்களுடன் இல்லாவிட்டாலும் அவர் கற்றுத்தந்த பாடங்கள் எங்கள் வாழ்க்கையில் முன்னேறி செல்வதற்கும் நல்ல விதமாக அமைந்துள்ளது. ஒரு நல்ல கிறிஸ்தவனாக ஒரு நேர்மையான வாழ்க்கையை வாழ்ந்து அவர் மறைந்தார் என்பதன் அடையாளம் அவருடைய பிள்ளைகள் திருமதி ஜெயந்தினி மித்திரரஞ்சன், திரு டெனிஸ் அற்புதபாலன், திரு ஜேம்ஸ் அமிர்தபாலன், திரு ரெஜினோல்ட் அஞ்சுகபாலன் அவர்கள் இந்த உலகப் பந்தில் எங்கோ ஒரு மூலையில் ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ்கிறார்கள் என்பதே. போர்டிங் மாஸ்டருடைய புகழ் யாழ்ப்பாண கல்லூரியில் என்றும் நிலைத்திருக்கும்.